ஆகஸ்ட் 10 மயிலாடுதுறை பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவரை அழைக்கிறார் மகளிர் பேரணமே வாரீர் பாக்கம் சக்திவேல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர். கடலூர் லெவல் கிராசிங் ரயில் விபத்தின் எதிரொலியாக விபத்துக்களை குறைக்க 276 சாதாரண லெவல் கிராசிங்குகள் இன்டர்லாக்கிங் வசதி கொண்டவையாக மாற்றப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வேயின் பயனர் ஆலோசனை குழுவின் உறுப்பினர் ஜாஃபர் அலி தெரிவித்துள்ளார். லெவல் கிராசிங் பொறுத்த வரைக்கும் சார், தமிழ்நாடில் 1643 லெவல் கிராசிங் இருக்குது. அதில் 1367 இன்டர்லாக்கிங் லெவல் கிராசிங் இருக்குது. அது இன்டர்லாக்கிங் லெவல் கிராசிங் என்னென்னா ஃபியூ மீட்டர்ஸ் முன்னாடியே ட்ரெயின் வரத்துக்கு முன்னாடி இது ஆட்டோமேட்டிக் டோர் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அது 1367 ஏற்கனவே இருக்குது. மீதி 276 லெவல் கிராசிங்கில் இன்டர்லாக்கிங் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. சதர்ன் ரயில்வேயோட ஜென்ரல் மேனேஜர் ஆர்என் சிங் அவர்கள் தலைமை இருக்கக்கூடிய ஒரு குழு அதை ஆராய்ச்சி அருமையான விஷயம் அது கொண்டு வராங்க. முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு என்னென்ன சார், ஒரு லெவல் கிராசிங்கில் ஒரு 20,000 மேலே ஒரு யூனிட்ஸ் தட்ஸ் வண்டி கிராஸ் ஆனால் உங்களுக்கு 10,000 குறைச்சி அந்த யூனிட்ஸ் அந்த லெவல் கிராசிங்கில் அதிகமாக வண்டி சப்போஸ் இருந்தால் ஓவர் பிரிட்ஜ் கட்டுறதுக்கோ இல்லை அண்டர் பிரிட்ஜ் கட்டுறதுக்கும் சதர்ன் ரயில்வே ஒரு முக்கியமான இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. இன்டர்லாக்கிங் இல்லாமல் அந்த கேட் கீப்பர் கூடிய அந்த லெவல் கிராசிங் பக்கத்தில் அந்த கேட் கீப்பரோட ரூம் இருக்கும் இல்லையா, அந்த ரூம் ஃபோக்கஸும் ட்ரெயினும் ஃபோக்கஸ் ஆக மாதிரி சிசிடிவி கேமராஸ் த்ரூஅவுட் 1643 லெவல் கிராசிங்ஸ்க்கு சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. அந்த ஒரு பெரிய வரவேற்பு. ஏன்னா அந்த இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா எந்த ட்ரெயின் போகுது, அவன் கேட் கீப்பர்ஸ் அதில் இருக்காகா, இல்லை ட்ரெயின் வரும்போது வெளில போயிட்டாகா, அது இல்லையா, அது எல்லாம் அவங்க மேலே ஒரு கண்காணிப்பக்கூடிய வகையில் அந்த சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. தொடர்ந்து மாவட்ட செய்திகளை பார்க்கலாம். ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தால் விவசாயிகளின் இலவச மின்சாரம் ரத்து செய்யப்பட வாய்ப்பு உள்ளதால் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும் என தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளனர். 89 லட்சம் மின் இணைப்புகள் 100 யூனிட்டுகளுக்கு குறைவாக உள்ளதாகவும் அவர்களுக்கு 7,000 ரூபாய் செலவில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவது தேவையில்லாத செலவு என்றனர். மேலும் இந்த திட்டம் தனியாரிடம் சென்றால் இலவசம் என்பது ரத்து செய்யப்படும் என்றும் பம்பு செட்டுகளுக்கும் விவசாயிகள் பணம் கட்ட வேண்டியிருக்கும் என்றும் தெரிவித்தனர். 100 யூனிட் மின்சாரத்தை இலவச மின்சாரத்தை அனுபவிச்சு வரவங்க பார்த்தீங்கன்னா 89 லட்சம் சர்வீஸுகள் அப்படி இருக்குது, இணைப்புகள். இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த 3,000 ரூபா 7,000 ரூபா சொல்லி மீட்டர் மாட்டி என்ன பிரயோஜனம்? எந்த வருமானம் அதில் வரப்போறது இல்லை அரசுக்கு. அப்படின்னா நோக்கம் என்ன? தனியார்கிட்ட போச்சுன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இலவசம் என்பது கேன்சல் ஆகும். 24 லட்சம் பம்பு செட் இருக்குது, இவங்களுக்கு மீட்டர் மாட்டுங்க அந்த திட்டத்தில் இருக்குது. மாட்டிட்டு என்ன செய்ய போறீங்க? விவசாயி பணம் கட்டணும். பணம் கட்டிட்டா அந்த விவசாயி கட்டின பணத்துக்கு நாங்கள் டிபிடி மெத்தட்ல டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் எப்படி கேஸ் மணியம் கொடுத்தாங்களோ அந்த முறையில் அவருடைய வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்படுங்கிறான். இது நிச்சயமா சாத்தியம் இல்லை. இது ஏற்கனவே மின்சார வாரியத்தில் அமல்படுத்த ஃபெயிலியரான திட்டம். ஆகஸ்ட் 10 மயிலாடுதுறை பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவரை அழைக்கிறார் மகளிர் பேரணமே வாரீர் பாக்கம் சக்திவேல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்.